ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைப்பூ சுண்டல். எங்களோட ஊரில் வந்து வாழைப்பூ சுண்டல் எப்படி செய்வாங்கங்கிறது தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன சேனலை பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு உப்பு, மஞ்சள், அதோடு வந்து ஒரு பாதி தேசி புளி இல்லாட்டி வந்து பழப்புளி இருக்குது தானே, அதை சேர்த்து நல்லா ஊற வச்சு 4 தரம் நல்லா கையால் பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற கசர் போகும். இப்போ இந்த வாழைப்பூவில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் சேர்த்து நல்லா பிதறி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது வந்து இந்த சுண்டலுக்கு வந்து நமக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்து இதை சமைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பூ வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்க்குறதால சிறுநீரகத்தில் வர கற்கள் வந்து கரைஞ்சி போகுது என்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் ஒன்று எடுக்கலாம். இதை சேர்த்து வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு பிறகு நாம் இதில் 5 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மனம் நல்லா இருக்கும். இப்போ 2 கறிவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். இப்போ இது வதங்கினதுக்கு பிறகு ஒரு பாதி தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்ததால் வந்து கொஞ்சமாகவே எல்லாம் சேர்த்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூ இதோடு சேர்க்கலாம். சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும், அதால் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். நீங்கள் வாழைப்பூவை வேக வைக்கக்குள்ள வந்து கருவாடு, கூனி கருவாடு இல்லாட்டி மாசி இது ஏதாவது சேர்க்கலாம். சேர்த்தா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி அதுகளை சேர்க்கலை. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். எங்களோட ஊரில் வந்து வாழைப்பூ சுண்டல் தேங்காய் பூ போட்டு தான் செய்வாங்க. டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், உங்களுக்கு கறி வந்து ரெடி ஆயிரும். சுடுசோரோட இந்த சுண்டல் வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். இதை மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். இன்னும் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.